அன்பு பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கும் வணக்கம். இது பாபு கிருஷ்ணமூர்த்தி. இந்த வீடியோவில் நாம் ஒரு சில சிவாலயங்கள் பற்றி பேசப்போகிறோம். அதாவது பாடல் பெற்ற ஸ்தலங்கள், தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள், நால்வர் என்றார் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர். இவர்கள் நால்வரும் சமயக்குறவர்கள். இந்த சமயக்குறவர்கள் பாடல் பாடிய ஸ்தலங்கள் மொத்தம் 276 ஸ்தலங்கள் உண்டு. இந்த 276 ஸ்தலங்களிலே முதலாவது ஸ்தலமாகப்பட்டது சிதம்பரம் அருள்மிகு ஸ்ரீ நடராஜர் திருக்கோவில். சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் தான் முதலில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த சிதம்பரம் நடராஜர் சிவன் கோவில் கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டது. இது சோழ நாட்டிலே காவேரியின் வடபகுதியிலே அமையப்பெற்றுள்ளது என்று சொல்ல வேண்டும். சிதம்பரம் கடலூர் மாவட்டத்திலே அமைந்துள்ளது. இந்த சிதம்பரம் திருக்கோவிலிலே மூலவராக திருமூலநாதர் சுயம்பு ரூபராக, சுயம்பு வடிவாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அம்பாள் உமையவள், சிவகாம சுந்தரி அம்பாள். ஆனால் இந்த திருக்கோவிலே மிக மூலவரை காட்டிலும் உற்சவராகப்பட்ட நடராஜ பெருமானே மிகவும் சிறப்பான ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கடவுளாக இங்கு கருதப்படுகிறது. ஆகவே இந்த முதல் பாடல் பெற்ற ஸ்தலமாகிய சிதம்பரத்தை பற்றி இன்று நாம் காணுவோம். மொத்தமுள்ள 276 திருக்கோவில்களே ஒரு கோவிலாக ஒரு வீடியோவாக சொல்லி கொண்டு வருகிறேன். இன்றைய தினம் முதலாவதாக சிதம்பரம் அருள்மிகு கனக சபாபதி என்று சொல்லக்கூடிய தில்லை நடராஜர் திருக்கோவிலை பற்றி நாம் காண உள்ளோம். சிதம்பரம் தில்லைநாதர் என்ற புனற்பெயர்களும் உண்டு. இந்த திருக்கோவிலே மூலவருடைய பெயர்கள் பல வகைப்படும். அதிலே திருமூலநாதர், சபாநாயகர், கனக சபாபதி, ஆருத்ர தரிசனர், நடராஜர், பொன்னம்பலக்கூத்தர், பொன்னார்மேனியர், தில்லைநாதர், கனக சபாபதி, திருச்சிற்றம்பலநாதர், சிதம்பரநாதர் என்று பல பெயர்கள் உண்டு. ஆனால் தில்லை நடராஜர் என்பது வெகு சிறப்பாக பெயர் கொண்டுள்ளது. இந்த திருக்கோவிலினுடைய தல விருட்சமாக தில்லை மரம் விளங்குகிறது. இந்த தில்லை மரத்திற்கு ஒரு வரலாறு உண்டு. என்னவென்றால், ஆதி காலத்திலே முனிவர் ஒருவர், மாத்யந்தினர் எனும் முனிவர் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார், தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த முனிவர் தினந்தோறும் காலையிலே எழுந்து அந்த தில்லை மரத்திலே இருக்கக்கூடிய மலர்களை இறைவனுக்கு சூட தினந்தோறும் சென்று அந்த தில்லை மரத்திலே உள்ள மலர்களை, புஷ்பங்களை எடுப்பார். எடுத்து கொண்டு தில்லைநாதருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அந்த புஷ்பங்கள் அனைத்தும், அதற்கு பாதி புஷ்பங்களுக்கு மேலே அதில் உள்ள வண்டுகள் அதனுடைய மகரந்தத்தை உடுத்திவிடும். ஆகவே இதை தினந்தோறும் பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் அந்த மாத்யந்தினர் எனும் முனிவர். தினந்தோறும் நாம் பூக்களை பறித்து கொண்டு வருகிறோம், ஆனால் அதில் உள்ள மகரந்தத்தை தேனீக்கள் உண்டு விடுகின்றன. ஆகையினாலே இதை எம்பெருமான் சிவபெருமானுக்கு எப்படி சமர்ப்பிப்பது என்று மனவேதனைக்குள்ளானார். இப்படி இருக்க ஒரு நாள் நடராஜ பெருமான் அவருக்கு நேராக காட்சி கொடுத்து அவருக்கு சிறுத்தையினுடைய
கால்களை அவருக்கு கொடுத்தார். அதே போன்று இரவிலே நன்றாக தெரியக்கூடிய சிறுத்தையினுடைய கண்களை அவருக்கு கொடுத்தார். ஏனென்றால் காலை 6 மணிக்கு மேல்தான் தேனீக்கள் வந்து மகரந்தத்தை குடிக்கும். விடியற்காலை எந்த தேனீக்களும் வராது. ஆகையினாலே விடியற்காலையிலே இவர் பூக்களை பறித்து கொள்ள வேண்டும். அப்படி விடியற்காலையிலே பூக்களை பறித்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு கண்கள் நன்றாக தெரிய வேண்டும். ஆகையினாலே அவருக்கு சிறுத்தையினுடைய கால்களையும் இருட்டில் நன்றாக தெரியக்கூடிய சிறுத்தையினுடைய கண்களையும் இறைவன் அவருக்கு அருள் பாலித்தார். இதனை பயன்படுத்தி மாத்யந்தினர் என்னும் அந்த முனிவர் அர்த்தஜாமத்திலே, அர்த்தஜாமம் என்றால் விடியற்காலை 4 மணி, அந்த நேரத்திலே எழுந்து குளித்துவிட்டு அந்த தில்லை மரங்களிலே இருக்கக்கூடிய புஷ்பங்களை சென்று பறித்து வந்து தேனீக்கள் மகரந்தத்தை அருந்தாத அந்த புஷ்பங்களை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நன்மை அடைந்தார். ஆகவே இப்படி அவருக்கு சிறுத்தையினுடைய கால்கள் சிறுத்தையினுடைய கண்களை கொடுத்ததாலே அவருக்கு வேங்கை என்ற பொருள் கொண்ட வியாக்ரபாதர் என்று அவருக்கு பெயர் ஏற்பட்டது அந்த முனிவருக்கு. இந்த வியாக்ரபாதர் மற்றும் யோக கலையில் பிதாமகரான பதஞ்சலி எனும் முனிவருக்கும் இருவருக்கும் சேர்ந்து நடராஜ பெருமான் தன்னுடைய நடராஜர் கோலத்திலே அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்பது புராணம். ஆகையினாலே இந்த திருத்தலத்திற்கு வருபவர்கள் தவறாமல் சிவபெருமானுக்கு மனமுருக பிரார்த்தனை செய்தால் கண் கோளாறு, கை கால்கள் கோளாறு, உடம்பில் உள்ள எந்த பகுதியிலே கோளாறு இருந்தாலும் அது பூர்த்தியாக நிவர்த்தியாகும் என்பதற்காக இந்த திருக்கோவிலுக்கு கண்டிப்பாக அனைத்து விதமான தாய்மார்களும் அனைத்து மக்களும் சென்று வழிபட வேண்டும். இந்த திருக்கோயிலுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. பூலோக கைலாயம் என்பது அதனுடைய பெயர். ஆகவே இந்த திருக்கோவிலுக்கு அனைவரும் தவறாமல் வர வேண்டும், சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருக்கோயிலுக்குடைய தீர்த்தம் சிவகங்கை பரமானந்த கூபம் வியாக்ரபாத தீர்த்தம். இந்த வியாக்ரபாத தீர்த்தம் என்றால் அந்த முனிவரை குறிக்கக்கூடிய அந்த வியாக்ரபாத தீர்த்தம். அனந்த தீர்த்தம், பிரம தீர்த்தம், திருப்பார்கடல் என்று இங்கு உள்ள தீர்த்தங்களுக்கு பல வகையான பெயர்கள் உண்டு. அது மட்டுமல்லாமல் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே சுயம்பு ரூபராக இருக்கக்கூடிய அருள்மிகு திருமூலநாதர் அந்த சுவாமியை நாம் வணங்கினால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும், எதிரிகள் அழிவர், நினைத்த காரியம் நல்ல முறையிலே உங்களுக்கு நடைபெறும். ஆகவே இந்த பூலோக கைலாயத்திற்கு தவறாமல் அனைத்து மக்களும் ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலுடைய சிறப்பு சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் என்றால் என்ன? இது யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. சிதம்பர ரகசியம் என்றால் நடராஜர் இருக்கக்கூடிய சபாநாயகரின் வலது பக்கத்திலே ஒரு சிறிய வாசல் உள்ளது. அந்த திரை அகற்றப்பட்டு அங்கே தீபாராதனை காட்டும்போது அங்கே உருவம் எதுவும் தென்படாது, உருவம் எதுவும் நமக்கு காண கிடைக்காது. ஒரே ஒரு தங்கத்தாலான வில்வதள மாலை ஒன்று அங்கே தொங்கவிடப்பட்டிருக்கும். இதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஆகாயத்திற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அதே போன்று ஆகாயத்தை உணரத்தான் முடியும். அதே போன்று
இறைவனை உணரத்தான் முடியும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த சிதம்பர ரகசிய வாசல் அங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இதுவே சிதம்பர ரகசியம் எனப்படும். இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் 12 மணி அளவிலே நடை சாத்தப்படும். மீண்டும் மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 10 மணி அளவில் நடை சாற்றப்படும். பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை குறிக்கும் ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. ஆகவே சிதம்பரம் தில்லைநாதர் திருமூலநாதர் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு அனைவரும் தவறாமல் ஒரு முறையாவது சென்று ஆண்டவனை தரிசனம் செய்து அம்பாளை வணங்கி பேரருள் பெற்று சிறப்போடு வாழ, நோய் நொடியற்று தங்கள் குடும்பத்தோடு சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் தில்லை நடராஜன் எம்பெருமான் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வீடியோவை நல்ல முறையில் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.